சிந்து பைரவி, பிரம்மோ ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்ப ஆறுமுகத்துக்கு உண்மை தெரிய வருது. என்ன உண்மைன்னா, என்ன காயத்ரி, என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப சொல்ல போறியா இல்லையான்றாங்க. சொல்லணும்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அண்ணனே நானே உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்றாங்க. இல்ல நான் சொல்றேன், என்னாச்சு சொல்லுன்னு. பிறகு நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாண்ணே, இது மாதிரி அந்த சம்பத் என்கிட்ட நடந்துக்கிட்டான் கோவில்ல அப்படின்ட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்றாங்க. அது கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஆறுமுகம். அவனை சும்மா விட போறதில்ல, இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப அன்னபூரணியே கொஞ்சம் பொறுமையா இருடா, ஏன்டா இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா, நம்ம தங்கச்சி இந்த அளவுக்கு வம்பி இழுத்து இருக்கா, நீங்க என்கிட்டயே சொல்லாத மறைச்சிங்கன்றாங்க. இது இப்படியே விட்டாதாம்மா தேவையில்லாத பிரச்சனை இருக்கும்ன்றாங்க. அது ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன்றாங்க. கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிக்கும் சொன்னா, இது மாதிரி பண்ண வந்தா நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா நீ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தவே பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா, தேவையில்லாத பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா கஷ்டம் தான், அதனால அது எதுவுமே வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. அம்மா எப்படிமா அப்படி விட சொல்றீங்கன்றாங்க. நம்ம தங்கச்சிக்கு ஏதாச்சும் நான் இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க, அவனை சும்மாவே விட போறதில்லன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. எதுவா இருந்தாலுமே பாத்துக்கலாம், எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த